இப்போ அம்மம்மா கிச்சனில் முந்திரி பக்கோடா போட போகிறோம். குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான கொஞ்சம் சோம்பு, பூண்டு, உப்பு போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். இந்த 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 முந்திரி பருப்புக்கு தேவையான கடலை மாவு போடுறேன். இதால் ஒரு ஸ்பூன் கடலை மாவு போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அரிசி மாவு போடுறேன். 2க்கு 1 அரிசி மாவு. பச்சரிசியாக இருக்கும். அரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போதும், காரம் போதும். குழந்தை சாப்பிட்றது, குழந்தைக்கு ஸ்கூலுக்கு கொடுக்குறது அனுப்புறதுக்காக ஸ்நாக்ஸ்க்காக முந்திரி பக்கோடா போடுறேன். இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு பாருங்க, எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உளுந்து, எண்ணெயில் கொஞ்சம் உளுந்து மாவில் சேர்க்குறேன். அப்போ தான் பரப்புறான்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த முந்திரி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஆட்டிடுச்சு, கலந்து விட்டுக்கலாம் மாவை. இதில் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கலாம். இதில் என்ன கொஞ்சோண்டு கூட மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் மாவு பத்தலை, கொஞ்சம் மாவு, கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு. ஓகே, நான் இப்போ உப்புலாம் சரியாக இருக்கணும். போட்டிருக்க உப்புலாம் அதில் சரியாக இருக்கணும். உப்புலாம் போட தேவை. இன்னும் கூட அதில் தண்ணி தெளிச்சு. எண்ணெய் காஞ்சிச்சு, செக் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக இது போட வேண்டியது. இந்த மாதிரி கெட்டியாக பேசணும் மாவு. கிளி போட்டாது. இந்த மாதிரி மாவு கெட்டியாக பேசிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயணும். அப்போ தான் பொறப்பொறுப்பு. திரட்டிடலாம்.
முந்திரி பருப்பு கடலப்பருப்பு வெங்காயம்லாம் போடக்கூடாது. இது கருவேப்பிலையெல்லாம் போடக்கூடாது. குழந்தைங்களுக்கு செய்யறதுனால காரம் கம்மியாக போட்டு இது மாதிரி ஸ்கூலுக்கு பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.